சிவகாசியா மரணமா சூப்பரா இருந்துச்சு. ரீலீஸ் வேற மஜாவா இருந்துச்சு. தளபதி தான் அடுத்த சிஎம். தளபதி தான் தளபதி தான். நீங்க வேணா பாருங்க. மே 4 தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. தட்டி தூக்குறோம் நம்ம. படம் எப்போ தளபதி படம்னாலே சொல்லணுங்களாங்க. தளபதி படம்னாலே மாஸ் கிளாஸ் எல்லாமே பயங்கரமாக எலெக்ஷன் டைமுன்றதை தாண்டி விட அவருக்கான ஆதரவு வந்து எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கமலா தேட்டர் அவர் விஷ்ணு கமல் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இப்போன்னு இல்லை, எப்போ தளபதி படம் மட்டும் இல்லாமல் எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே பயங்கரமாக பண்ணுறாரு. கமலா தேட்டர் இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரையே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. கமலா தேட்டர்னாலே அந்த செலிப்ரேஷன் டைம்ன்றது உள்ள இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் ட்ரிபியூட் போட்டாங்க. அது டீசர் இல்லைங்க, அதான் ட்ரிபியூட். ஒரு 20 நிமிஷம் போட்டாங்க விஜய்க்காக. அதுவும் ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. ஃபேன்ஸும் தாண்டி தொண்டர்களும் நிறைய பேர் வந்திருக்கும். வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். தலைவன் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணோடனே கமலா தேட்டரும் பிளாஸ்ட் கூட போகிறோம். ரொம்ப நன்றி. அவரை பற்றி தாங்க சொன்னேன் நான். அவரை பற்றி சொல்லியே ஆகணும். விஷ்ணு சார் என்னன்னா வந்துட்டு எவ்ரி டைம் ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. ஃபுல்ஃபில்டாக அனுப்புகிறாரு. வாங்குகிற டிக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட மன திருப்தின்றது பயங்கரமாக இருக்குது. ஃபேன்ஸோடது வர ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. இல்லை அன்பா ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. செலக்ட் பண்ணுறது சாய்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு தலைவர் அவங்கள வர வைக்கணும் எங்களுக்கு தோணுது இஷ்டமாக இருக்கும் அந்த பட்டனை நாங்கள் அழுத்தணும். ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜோட கொஞ்சம் இல்லை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஓட்டு போடுறது இந்த இடத்துல போகணும், இதை பண்ணணும். பார்த்தோம். அந்த ரோல் வந்து அந்த டிக்கெட் வந்து ரோல் வந்து அதை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் டிவிகே தலைவர். ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். எப்படியும் டிவிகே தலைவர் தான் வருவார். யார் காரணம்? ஓட்டு அதிகமாக ஓட்டு இவ்வளோ ஆனதுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் காரணம். என்ன யங்ஸ்டர்ஸ்னால என்ன காரணம்? ஆமாம், விஜய் வந்தனால தான் எல்லாருக்கும் இப்போ ஒரு அரசியல் பற்றி ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ விஜய் வந்தனால அவர் பின்னாடி எல்லாம் போனாங்க, ஓட்டம் போட்டாங்க. அதனால் பர்சன்டேஜ் எல்லாம் ஏறிடுச்சு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் எதிர்பார்க்குற டிவிக்கு தான் எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் எப்படி இருக்கும்னு தெரில, பட் ஆனால் எதிர்பார்க்குறோம் நல்லது நடக்கும்னு பார்ப்போம். அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள். அதான் சேம் தான், வைப்பாக இருந்துச்சு. நல்லா எப்பயும் போல தான் தளபதி படம்ல, அதே மாதிரி தான் வைப்பு. ஃபுல்லாக ஆடி இப்போ தொண்டையே போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போறா, இவெல்லாம் காலேஜ் வரேன்னு சொல்லிட்டு வந்தான், பின்னால் நிற்கிறான். அப்படிதான். இப்போ அடுத்த ஷோ போகலாமான்னு பார்த்தோம், டைம் கிடைக்கல, அவ்வளோதான் கிளம்புறோம். சரி, ஃபுல் என்ஜாய். ஓகே. படம் சிவகாசியா மரணமா சூப்பரா இருந்துச்சு. ரீலீஸ் வேற மஜாவா இருந்துச்சு. தளபதி தான் அடுத்த சிஎம். தளபதி தான் தளபதி தான். நீங்க வேணா பாருங்க. மே 4 தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. தட்டி தூக்குறோம் நம்ம. நல்லா சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக வைப் பண்ணாங்கண்ணா. ரீரிலீஸ் தான், ஆனால் கமலால் அதை இப்பவும் பண்ணுறாமே தான். ஆக்ஷன் படம் தான், தளபதி பார்க்கலாம் மறுபடியும். எலெக்ஷன் டைம் தான். என்ன எலெக்ஷன் அது முன்னாடி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இல்லை. அப்போ நல்லா தான் இருக்குது, நல்ல வைப்பாக தான். அப்போ பார்த்தாமே இருக்கு.
விண்டேஜ் விஜய். ஆனால் அவர் வந்து புது படம் நடிக்கிறதுலாம் எங்களுக்கு தோணலை. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்கு வைப் கொடுத்தாலே போதும். நல்லா பூஸ்ட் பம்பாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். புது படத்தோட எங்களுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. தளபதிக்காக மட்டும்தான் இந்த கூட்டம், வேற யாருக்காகவும் கிடையாது. 2026 எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மே 4 தான் இது வரைக்கும். படம் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட பழைய படம் பார்த்த மாதிரியே இல்லை. புது படம் ஏதோ வைபாக இருக்குது. ஜனநாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வைபான சிவகாசி பார்த்துருக்கோம். 2K கிட்ஸு படம் வீட்டில் நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. 2K கிட்ஸும் படம் இதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்து, ஒரு ஃபேமிலி படமாகவும் ஆடியன்ஸ் நல்லா கொண்டாடுற படமாகவும் இது சிவகாசி எப்போலேருந்தே இருக்குது. 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷனும் இந்த படத்தை பார்த்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஓட்டும் போட்டாச்சு அண்ணனுக்கு. மே 4 தெரிஞ்சிடும். மாசம் ஒரு படம் இப்படி வந்தால் போதும் தலைவா. நீங்க வீடியோ சூப்பரா எடுத்துருக்கீங்க தியேட்டர்ல. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்களா? யூடியூப்ல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்க அதுல தான் ஆடி இருக்கோம். படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலனாலும் எங்க ஓடிடியில் எப்படி இந்த திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணாலுமே நாங்க தளபதி ஃபேன்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படியே பார்த்துருந்தாலுமே தியேட்டர்ல தான் கண்டிப்பா பார்ப்பாங்க. தளபதிக்கான ஆடியன்ஸ். இது எப்போ வந்துச்சு சிவகாசி? நிறைய பேர் சிவகாசி ஃபிளாப்னு வேற சொல்லுவானுங்க. ஆனா உள்ள போய் பாருங்க, அது ஃபிளாப் ஆன படம் மாதிரியே தெரியாது. செம்ம படம், பயங்கரமா செம்ம ஹிட். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள போய் பார்த்தா அப்படி தெரியாது. ஒரு பாட்டுக்குமே டான்ஸ் ஆடுறாங்க. தளபதி வேற மாதிரி, எப்பவுமே வேற மாதிரி தான். தளபதி அச்சு காலையே இல்ல. மே 4 ரிசல்ட் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். படம் எப்போ தளபதி படம்னாலே சொல்லணுங்களாங்க. தளபதி படம்னாலே மாஸ் கிளாஸ் எல்லாமே பயங்கரமா. எலெக்ஷன் டைமுன்றதை தாண்டி விட அவருக்கான ஆதரவு வந்து எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கமலா தேட்டர், அவர் விஷ்ணு கமல் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இப்போன்னு இல்லை, எப்போ தளபதி படம் மட்டும் இல்லாமல் எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே பயங்கரமாக பண்ணுறாரு. கமலா தேட்டர் இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரையே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. கமலா தேட்டர்னாலே அந்த செலிப்ரேஷன் டைம்ன்றது உள்ள இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் ட்ரிபியூட் போட்டாங்க. அது டீசர் இல்லைங்க, அதான் ட்ரிபியூட். ஒரு 20 நிமிஷம் போட்டாங்க விஜய்க்காக. அதுவும் ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. ஃபேன்ஸும் தாண்டி தொண்டர்களும் நிறைய பேர் வந்திருக்கும். வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். தலைவன் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணோடனே கமலா தேட்டரும் பிளாஸ்ட் கூட போகிறோம். ரொம்ப நன்றி. அவரை பற்றி தாங்க சொன்னேன் நான். அவரை பற்றி சொல்லியே ஆகணும். விஷ்ணு சார் என்னன்னா வந்துட்டு எவ்ரி டைம் ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. ஃபுல்ஃபில்டாக அனுப்புகிறாரு. வாங்குற டிக்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட மன திருப்தின்றது பயங்கரமாக இருக்குது. ஃபேன்ஸோடது வர ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது.